योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार. நம்ம ரிஷி மார்க்கத்தோட உள் அர்த்தம் நம்ம எல்லாரையும் இன்க்ளூடிங் மரம், மட்டை, புல்லு, பாறை எல்லாத்தையும் ஈஸ்வரன் தான் உண்டாக்கினார். மிருகங்கள், பறவைகள் எல்லாம் அது உண்டாக்கினதோட காரணமே திரும்பி ஈஸ்வரன்ட்ட போகணும். இதுதான் ப்ராசஸ். அதுக்கு இதுதான் ட்ரையாங்கிள் போடுவா. ஈஸ்வரன், கடவுள், ஜீவன், குரு. அந்த ஈஸ்வரன்ட்ட திரும்பி ஜீவன்கள் போகிறது தான் ஸ்பிரிச்சுவல் லைஃபே தான். அதுதான் 1000 வருஷம் ஆகலாம், 10,000 வருஷம் ஆகலாம், ஒரு நிமிஷத்தில் நடந்து விடலாம். அது வாசனாட்சயம்னு பேர். வாசனை எவ்வளோ இருக்கோ கர்ம வாசனை. அதனால்தான் ஒருத்தர் கல்லாக பிறக்கிறது, ஒருத்தர் மரமாக பிறக்கிறது, ஒருத்தர் பறவையாக பிறக்கிறது, எல்லாம் கர்மத்துடைய சேஷம். இது தியரி மாதிரி இருந்தாலும் இது ரொம்ப ப்ராக்டிக்கல். இது பகவான் ரமணர் சொல்கிறார், வாசனாட்சயமம். க்ஷயம்னாக்க அழிக்கிறது. பென்சில் எழுதிட்டு அப்புறம் ரப்பரை வச்சு அழிக்கிற மாதிரி இந்த வாசனைகள் நம்ம தான் கிரியேட் பண்ணுறோம். அதை அழிக்கிறது வாசனாட்சயம். அது குரு அனுகிரகத்தினால்தான் நடக்கும். ரமண பகவான் சொல்கிறார், குரு அனுகிரகமும் வாசனாட்சயமும் ஒரே டயத்தில் நடக்கிறது. சைமல்டேனியஸ் அண்ட் சேம். அது நம்ம இன்டலெக்சுவல் லாஜிக்கலெல்லாம் அதை அனலைஸ் பண்ண முடியாது. அது சும்மா ஒரு சின்ன ஒரு இதுலேருந்து எனக்கு எப்போதுமே நடந்த கதையில் தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு. தியரியில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னை ஒரு வருஷம் போய் காசியில் இருந்து நான் 7வது மாதமே வந்துட்டேன்னு சொன்னேன். உடனே சுவாமிகள்கிட்ட போனோடனே சுவாமிகள் சொன்னால், நீ ஆனந்தாசிரமத்துக்கு போ, மாதாஜி கிருஷ்ணாபாய் ஒன்றை தான் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு. அங்கே போனவுடனே போனதில் சொன்னேன், மாதாஜி சொன்னால் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ, 2 மாதம் இருக்க முடியாது. தினம் காலங்காத்தால் சொல்லுவா, இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோ. அப்போது மாதாஜி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருந்தா. சசிகலான்னு ஒரு அம்மா தான், அவங்க ஒரு ராயல் பிரின்ஸ். ஆந்திராவில் சின்ன ஸ்டேட். அவள் அப்பா அம்மாலாம் ராஜா ராணி. அவள் மாதாஜிகிட்ட தான் வளர்ந்துருந்தாங்க. அவங்க தான் சாப்பாடு எல்லாம் போடணும். அவங்க தான் எல்லாம் வாட்டவர் பாத்ரூம் எல்லாம் சசிகலா தான் பண்ணணும். அப்போது நான் வந்த உடனே மாதாஜி சசிகலாட்ட சொல்லியிருக்கா, உனக்கு ஒரு வேலை. ஏன்னா சசிகலாட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஆம்பளை முகத்தையே பார்க்கக்கூடாது. அவங்க கல்யாணம் ஆகாதவங்க. ஆம்பளை முகத்தை பார்த்து நீ பேசக்கூடாது. அதுதான் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். அப்போ சசிகலா சாப்பிட்றதுக்கு போடுங்க, சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுறா. அப்போ மாதாஜி அவள்கிட்ட சொல்கிறா, எனக்கு என் தாத்தாவோட கதையெல்லாம் கேட்கணும். தாத்தான்னாக்கா சுவாமி ராமதாஸ் அப்பா, ரமண பகவான் தான் தாத்தா. கணேஷ் வந்திருக்கான், அவனுக்கு நிறைய கதைகள்லாம் தெரியும். நீ தினம் காலங்காத்தால் அவனோட ரூமுக்கு போய் அவன் சொல்கிற கதையை நீ எனக்கு சொன்னால் தான் நான் சாப்பிடுவேன். ஆனால் இதெல்லாம் பார்த்தா ஒரு வேடிக்கையாக இருக்கும். என்னோடய வராண்டாவில் சசிகலா அந்த பக்கம் பார்த்து உட்காந்துப்பா, நான் இந்த பக்கம் பார்த்து உட்காந்துட்டு இது கேலியாக இருக்க வழிய ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருந்தேன். அவங்களுக்கும் சௌரியம், எனக்கும் சௌரியம். அதனால் அந்த பக்கம் அவங்க உட்காந்து இந்த பக்கம் நான் கதை சொல்லுவேன். அந்த கதையை கொண்டே மாதாஜிகிட்ட சொல்லி சாப்பாடு ஊட்டுவார். அது ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு நாள் என்னாலேயோ இல்லை சசிகலானாலேயோ உட்கார முடியல. அதனால் கதை அன்றைக்கி சாப்பிட மாட்டேன்ட்டான் மாதாஜி. கணேசன் கதை, பகவான் கதை சொல்லலைன்னா நான் சாப்பிட மாட்டேன். அது ஒரே ஃபரோர் அங்கே ஆனந்தாசிரமத்திலேயே. அதுக்கப்புறம் சச்சியானந்த சுவாமி ரொம்ப என்னை கேட்டுட்டார், அப்பா இது வேண்டாம், தினமும் பண்ண சொல்லலாம். அது சொன்னது மாதாஜிக்கு ரொம்ப சந்தோஷம்.
நான் கார்த்தால போய் உட்காந்துப்பேனே, அப்போது யாரும் ஜாஸ்தி ஒன்றுமே யாரும் இல்லை, தரிசனத்துக்கு வரல நிறைய பேர். என்னை பார்த்து கணேஷா அப்படின்னா, என்ன மாத்தாச்சு, நேற்றுக்கு ராத்திரி பெரிய யானை ரூமுக்குள்ளே வந்துடுத்து. சச்சிதானந்தான் கத்தினேன், வரலை. பப்பா 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 பயமாக இருக்கு எனக்கு, யானை பகவானே ரமணான்னு கத்தினேன். உடனே வந்து அந்த யானையை போ இங்கே பயப்படுறா, அம்மா பயப்படுறா, போன்னு சொன்னால் போயிடுத்து. எனக்கு இப்போ தாத்தா தான் எனக்கு ஒத்தாசை பண்ணுறார், எங்கள் அப்பா கூட ஒத்தாசை பண்ணலை அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். இதெல்லாம் வெறும் ஒரு சாதகாலுகள்லாம் தெரிஞ்சுக்கணுன்றது. மகான்கள்னால் இன்னும் ரொம்ப சீரியஸாக ஃபிலாசபி தான் பேசிகிட்டு இருப்பான்னு அர்த்தம் இல்லை. இந்த கதையெல்லாம் கொஞ்ச நாள் ஆன உடனே சசிகலாட்ட கூப்பிட்டு, மாதாஜி இது எல்லாருக்கும் தெரியணும் இந்த கதையெல்லாம், சச்சிதானந்தத்தையும் கூப்பிட்டு சசிகலாவும் கூப்பிட்டு கணேசனை தினம் 4 மணிக்கு பேச சொல்லு அப்படின்னா 20 நாள் பேசினேன் பகவானோட பக்தர்களை பற்றி. இப்போ ரமண பெரிய புராணத்தில் வர அதெல்லாம் அப்புறம்தான் வரப்போகிறது, பட் அதெல்லாம் தொகுத்து கதையாக சொல்லினேன். அப்போது 20 நாளைக்கு அப்புறம் எங்கள் அப்பாட்ட இருந்து லெட்டர் வந்துடுத்து, நீ புறப்பட்டு வரணும்னு. சரின்னு மாதாஜியும் கிளம்பு அப்பாவை சொல்லிட்டா. அப்பா அன்றைக்கி நேற்றுக்கு சொன்னேன்னே, அப்பா பாவம், அச்சன் பாவம், நீயும் பாவம். என்னை பார்த்து சொல்ல, நீயும் பாவம், நான் கூடவே இருக்கேன், கவலைப்படாத போ. கிளம்ப போகிற டயத்தில் சசிகலா வந்து, நீங்கள் இவ்வளோ அழகாக 20 நாள் கதை சொன்னதுக்கு நான் பணம் கொடுக்கணும்னா. அப்போது சச்சிதானந்த சுவாமியே சொல்லியிருக்கேன், இல்லைம்மா கணேசன் பணம் வாங்கிக்க மாட்டான். இல்லை, இது எனக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு, நான் கொடுத்தே ஆகணும். அப்போது 2.5 லட்சம் ரூபான்றது 20 கோடி ரூபா மாதிரி அது பணம். ஒரு பொட்டியில், அழகான பொட்டி, இப்போ கூட இங்கே இருக்குது அந்த பொட்டி, அதுக்குள்ளே அடிக்கி 2.5 லட்சம் ரூபா அடிக்கி அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்கும். நிச்சயம் நான் எடுத்துக்க மாட்டேன். 2 காரணம். பணம் நான் வாங்குறதில்லே இல்லை, நான் போகிற போது தனியாக திரும்பி போகிறேன், எனக்கு இதெல்லாம் பார்த்துக்க தெரியாது, அதுலேயும் பணம் இருக்குன்னு இன்னும் எனக்கு தூக்கமே வராது, அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் சச்சிதானந்த சுவாமி உடனே மாதாஜிகிட்ட போய் சொல்லிட்டார். மாதாஜி வந்து சச்சிதானந்த சுவாமிகிட்ட சொல்லி என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சு, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அதை எடுத்துன்னு போ அப்படின்னு சொன்னேன். மாதாஜி சொன்ன உடனே சரின்னு எடுத்துன்னு வந்தேன். இங்கே வந்து ட்ரெயினில் இறங்கிட்டு பஸ்ஸில் வந்து ஆசிரமத்துக்கு எத்தாப்பில் இறங்கினேன். அங்கே என் தம்பி மணி, நம்ம ஆஞ்சநேயர் எல்லாம் நான் வரப்போகிறேன் முன்னாடி எழுதி போட்டேன். தந்தி இதே லெட்டரை டெலிஃபோனில் சொல்லிட்டார் சச்சிதானந்த சுவாமி, அவள் வாசலில் காத்துன்ட்ருக்கா. என்னடா அது இந்த மாதிரிலாம் என்னை ரிசீவ் பண்ணி எல்லாம் பண்ணதில்லை. ஏன்டான்னா, அண்ணா உங்களுக்காக தான் காத்துன்ட்ருக்கோம் அப்படின்னா. மணி என்னடா, விருப்பாட்ச குகை சேலுக்கு வந்திருக்கு. விருப்பாட்ச குகைக்கு இங்கே ரமணாசிரமத்தில் பகவான் வில் எழுதி வச்சு நாங்கள் பரம்பரையாக வர மாதிரி, விருப்பாட்ச தேவரும் செப்பு ஏடில் வில் எழுதி வச்சு தன் குடும்பம்தான் அதை மேனேஜ் பண்ணணும்னு இருக்குது. அதோட கடைசி ஆள் பரம ஏழையாக போய் இங்கே ஆசிரமத்தில், ரமணாசிரமத்தில் இது நாராயண சேவையெல்லாம் வந்து அவர் தான் சர்வ் பண்ணிட்டுருப்பார். அவர் வந்து எனக்கு ரொம்ப குடும்ப கஷ்டமாக இருக்குது, நான் விருப்பாட்சிகை வித்துற போகிறேன்னு 2-3 இண்டிவிஜுவல்ஸ் அவளுடைய பர்சனல் யூஸுக்காக அதை வாங்கிறதுக்கு இருந்திருக்கா. அப்போ எஸ்எஸ் முத்தைய செட்டியார்ன்றவர் கோவில்லையும் ட்ரஸ்டி, ரமணாசிரமத்துலேயும் ட்ரஸ்டி. அவர் மணிகிட்ட வந்து சொல்லி, நம்ம பகவான் லாங்கஸ்ட்டு ஸ்டே பண்ணது விருப்பாட்சி கோவை தான், 17 வருஷம் இருந்திருக்கார், இதை யாரோ வியாபாரிகள் போய் வாங்கிட்டு போகிறா, நம்ம ஆசிரமத்தில் வாங்கணும்னு. இங்கே மேனேஜ்மெண்ட்டில் நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு, அதனால் மணியும் ஆஞ்சநேயலுமா நான் கணேசன் வந்தால் தான் வசூல் பண்ணி தருவான்னு சொல்லிட்டு காத்துட்டுருக்கா. பாருங்க, அந்த லிங்குக்காக சொல்கிறேன். இது தொடர்காத மாதிரி வர மாதிரி மாதாஜி அங்கேயே சொல்லிட்டு அதை எடுத்து வாங்கிட்டு போ, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. 2.5 லட்சம் ரூபாய்க்கு விருப்பாட்ச குகை வாங்கிறதுக்காக தான் அந்த பணம். அது வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி இப்போ ரமணாசிரமத்தில் தான் இருக்குது. அப்படியே அந்த இதில், அதாவது லாஜிக்கலாக நீங்கள் எதையுமே பார்க்கக்கூடாது. ஸ்பிரிச்சுவலாக வந்த உடனே
நான் லாஜிக்கலாக நான் பணம் தொட மாட்டேன், நான் பணம் வாங்கிக்க மாட்டேன் அப்படின்னு நான் மாதாஜி அதை வாங்கிக்க சொல்லு என்னங்கிட்டே கூப்பிட்டு சொல்லு, எடுத்துன்னு போ, அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. பர்பஸ் வாசல்லே நான் ஆசிரமத்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே பர்பஸ் இருக்குது. வாசனாட்சயத்தை பற்றி என்னுடைய சுய அனுபவம் வாழ்க்கையை சொன்னால் தான் புரியும். அதில் எப்படி ஈஸ்வரன், ஜீவன், குரு. நான் 3 வயசாக இருக்கிற போது என் லைஃப்பில் 3 ஸ்டேஜ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், நாட் ஆர்டினரி லைஃப்பில். காலேஜில் படித்தேன் அதெல்லாம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் எப்படி ஒரு ஈஸ்வரன் அனுகிரகம் பண்ணுறார். குரு எப்படி வேணா வரலாம். குரு கல்லாக இருக்கலாம், பசுமாடாக இருக்கலாம், கழுதையாக இருக்கலாம், ஒரு மரமாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். பட் அந்த குரு தத்துவன்றது ரொம்ப முக்கியம். 3 வயசாக நான் இருக்கிற போது பகவான் ஹாலுக்குள்ளே போனேன். என்ன ரமண பகவானோட ஹாலுக்குள்ளே போனால் சில சமயம் உள்ளே உட்காந்துட்டுருப்பார், வெய்ய காலத்தில் வெளியில் உட்காந்துட்டுருப்பார். அன்றைக்கி வெளியில் உட்காந்துட்டுருக்கார். நான் போய் நமஸ்காரம் பண்ணவுடனே, கணேஷா அங்கே நோய் இருக்கா, ஒரு அமெரிக்கன் லேடி, அவள் மடியில் போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னேன். நான் கிடுகிடுன்னு போய் இந்த நோயை மடியில் உட்காந்துட்டேன். எப்போ போனாலும் அதுக்கப்புறம் ஆசிரமம் போனாலும் நோயோட மடியில் போய் உட்காந்துக்கோ. அது ஒரு இப்போ சொல்ல போகிறது ஒரு ரகசியம். அது எதுக்காக போய் நோயோட மடியில், ஒரு அமெரிக்காக்காரியோட மடியில் போய் உட்காந்துக்கணும்னு அது எப்படி நம்ம சுவாமிக்கு தெரியும். இது அதோட நிறுத்திங்க. நோயோட மடியில் எத்தந்திரம் போய் உட்காந்தேன்னு எனக்கு தெரியாது. இங்கே சுவாமிகிட்ட வந்த உடனே, கணேஷா யூ ஹாவ் டு கோ டு அமெரிக்கா. அப்போது எனக்கு என் ஃப்ரெண்டு மறுநாளே ஜெர்மனியிலேருந்து சார்ல்ஸ் மேடிக்கன் அம்மா கூட பார்த்துருக்காங்க. அவனை எனக்கு ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். நான் பெரிய ஹோட்டல் வச்சுருக்கேன், எனக்கு நிறைய பணம் இருக்குது, எனக்கு சத்சங்கம் வேணும், பகவானோட டீச்சிங் வேணும், என்னால் ஹோட்டலை விட்டுட்டு வர முடியாது. கணேஷன், நீ என்னோட ஒரு 15 நாளோ 1 மாதமோ இருந்து பகவானை பற்றியெல்லாம் எனக்கு சொல்லு, நான் ஏர் டிக்கெட் வாங்கி அனுப்புகிறேன். இங்கே சுவாமி நீ அமெரிக்கா போகணுன்னு சொன்ன மறுநாள் உடனே அந்த லெட்டர் எடுத்துன்னு ஓடினேன். சுவாமி நீ இந்த மாதிரி வந்திருக்கேன்னு. எப்போ ரொம்ப சீரியஸாக படிப்பார், அலட்சியமாக படிக்க மாட்டார் சுவாமி. அம்மாவுக்கு தெரியும். அந்த பிள்ளையார் சுழிலேருந்து கடைசி ஒரு ரமண பகவானும் அப்படி தான், எல்லா மகான்களும். Ganesha, write back to your friend. Can he afford only a ticket from here to Germany or he can extend it to America? எனக்கு புரியல. Ganesha, you have to go to America. ஸோ அவனுக்கு எழுதினேன். அவன் ரொம்ப சந்தோஷமாக, நான் கூட அந்த சுவாமியை பார்க்கணும், நான் வெறும் அமெரிக்கா மாத்திரம் இல்லை, ரவுண்ட் தி வேர்ல்டு டிக்கெட்னு. அப்போது ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, சிங்கப்பூர், அது எல்லாத்துக்கும் அந்த ரவுண்ட் தி வேர்ல்டு டிக்கெட் வாங்கி அனுப்பிச்சி விட்றேன். அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் என்ன சுவாமி சொன்னார், கணேஷா யூ ஆர் விவேகானந்தா ரமண மகர்ஷி, யூ ஹாவ் டு கோ அண்ட் டாக் ஒன்லி ஆன் பகவான்ஸ் டீச்சிங். பக்தாவோட வீட்டில் தான் போய் தங்கினேன். அவள் ஏற்பாடு பண்ணுற இடத்துல தான் நான் போய் எல்லாம் பேசிட்டு வந்தேன். அடுத்த வருஷம் வந்தோடனே, கணேஷா திஸ் இயர் ஆல்சோ யூ ஹவ் டு கோ டு அமெரிக்கா அப்படின்னு பார்த்தா, அங்கே மறுநாள் ஆசிரமத்தில் என்ன கணேசன் நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும், நீ அமெரிக்காவில் பேசுகிறியாமே, எங்கள் ஊருக்கு வரணும், நான் வெல்த்தி ஃபெலோ, உனக்கு டிக்கெட் வாங்கி விட்றேன். அது சொன்ன உடனே நான் உடனே சுவாமிகிட்ட போயிடுவேன். சொன்னேன், ஐ டோல்ட் யூ கணேஷா யூ ஹாவ் டு கோ டு அமெரிக்கா. 6 தரம் அந்த மாதிரி ஆகிடுது. சுவாமி தான் அனுப்பிச்சார். அழுன்னு அழுவேன். முதல் தரம் போகிறதுக்கு முன்னாடி, சுவாமி எனக்கு இஷ்டமே இல்லையே, நான் அனுப்புகிறேன். அப்போ தான் சொன்னது, திஸ் பெக்கர் இஸ் ஆல்வேஸ் வித் யூ கணேஷா, யூ ஆர் நாட் அலோன் அப்படின்னு சொல்லி
அந்த நான் ஊருக்கு அந்த இங்கேருந்து மெட்ராஸ் போகிற டாக்ஸியை வர சொல்லி கோவிந்தன் டாக்ஸி அதெல்லாம் சுற்றி பார்த்து கதவெல்லாம் திறக்க சொல்லி இந்த மிஷின் எல்லாம் பார்க்க சொல்லி பின்னம் பக்கம் இருக்கிறதெல்லாம் தடவி தொட்டு கொடுத்து எஸ் ஆல்ரைட் யூ கேன் கோ பை திஸ் அப்படின்னு கார்த்தால 3 மணிக்கு இங்கே ரமணாசிரமத்தில் கிளம்பி போனோம். அவள் எப்போதுமே அந்த கோயிலை சுற்றிட்டு மெட்ராஸுக்கு அப்படி போயிடுவாள். நான் கோவிந்த சொல்ல நான் சுவாமியை பார்த்துட்டு தான் போனேன். அவர் இல்லாட்டாலும் அந்த வெளியில் நான் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் போகலாம் கோவிந்த். அங்கே வாசலில் படிக்கட்டில் உட்காந்துட்டுருக்கார் கார்த்தால 3. அப்புறம் பெருமாள் என்கிட்ட சொன்னார், சுவாமி 12 மணிலேருந்து பெருமாள் மணி என்ன அப்படின்னு கேட்டுட்டு அங்கே உட்காந்துட்டுருக்கார். அது எதுக்குன்னு நான் அவங்களாம் திருப்பி கேட்க மாட்டாங்க, எதுக்கு சுவாமி இங்கே உட்காந்துக்கிறீங்க எல்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி அவருக்கு பெருமாள் சொன்னது அது அப்போ தான் தெரியுது உங்களுக்காக உட்காந்துட்டுருக்காரு. அப்படி எல்லாம் தடவி கொடுத்து எவ்ரி திங் வில் பி ஆல் ரைட், திஸ் பெக்கர் இஸ் ஆல்வேஸ் வித் யூ. நான் எழுதுண்டே இருக்கேன், தடவி கொடுத்து கட்டிண்டு போயிட்டு வா அப்படின்னு. அடுத்த வருஷமும் கணேஷா ஃபாதர் சேஸ் யூ ஹேவ் டு கோ அப்ராட். அதே மாதிரி இங்கே யாராவது நான் டிக்கெட் வாங்கி கொடுத்துறேன். 6 தடவை இப்படி ஆகிடுது. வருஷம் சுவாமி சொல்லுவார் திஸ் இயர் ஆல்சோ யூ ஹவ் டு கோ. அப்புறம் அந்த அடுத்த வருஷம் அப்பாடி நான் இன்றைக்கி போக வேண்டான்னு நினச்சிருந்தேன். அப்போ இங்கே ஜெரி ஜோன்ஸ்னு பெரிய பெரிய பணக்காரர் அவர் அமெரிக்காவில் ரமணாசிரமத்துக்கு தான் வருவார். அவர் திடீர்னு என்னை கணேஷா they talk about யோகி ராம் சூரத்குமார், ஐ வாண்ட் டு சி, அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரே வேலை, நான் வேறு யாரையோ விட்டு அவரை அனுப்பிச்சிட்டேன் போய் சுவாமியோட காமிக்க சொல்லி. அவர் எங்கே இங்கே வந்துட்டார், ஜெரி ஜோன்ஸ். சுவாமி யோகி ராம் சூரத்குமார் asked me whether I can buy Ganesha's air ticket ஏழாந்தரத்துக்கு. And I said, I am a very, very rich man, Swami. I can buy him. I can arrange for his talks in a big 200 people seating hall also. Everything I can arrange. நான் போனோன்னா கணேஷா, ஃபாதர் ஐ செட் யூ ஹாவ் டு கோ. இதில் வேடிக்கை என்னென்னா 7 தடவை நான் நோயோட மடியில் போய் உட்காந்துருக்கேன். இந்த வாசனை, அமெரிக்கா வாசனை போகணும். 7 தடவை போய், ஏன்னா இல்லை அது மாத்திரம் இல்லை, அந்த நோய் போயிட்டு ரொம்ப ஏழை, பணக்கார கிடையாது. பகவானுடைய ஜெயந்தி, மாத்ருபூதேஸ்வரன்னா அழகம்மாளுடைய திதி நாள், இந்த மகா பூஜைன்னு நடக்கும். 2 தான் அப்போ பெரிய ஃபங்க்ஷன் ரமணாசிரமத்தில். இது 2 ஃபங்க்ஷனுக்கு அவள் லெட்டர் எழுதுவோம். பகவானுக்கு $5, அவருக்கு சர்வ் பண்ணுற கிருஷ்ணசுவாமிக்கு $1, குழந்தை கணேசனுக்கு $1. 7 தடவை பணம் வாங்கியிருக்கேன். அந்த வாசனை சுவாமி பாருங்க, சுவாமிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு நியாயமே கிடையாது. இந்த அது 7 தடவைன்னு கால்குலேட் பண்ணி 7 தடவை என்னை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிருக்கார். அதனால் வாசனை போகணும். மகான்கள் எல்லாமே நம்ம வாசனையை தொலைக்கிறது தான் அவள் அனுகிரகம்.